तन खिल जाए बाबा, मन खिल जाए, तन खिल जाए बाबा, मन खिल जाए। जब जब बाबा हमें तेरी याद आए, जब जब बाबा हमें तेरी याद आए, तन खिल जाए बाबा, मन खिल जाए, तन खिल जाए बाबा, मन खिल जाए। पाया है जब से हमने प्यार तुम्हारा, भूल गए हम तब से संसार हमारा। पाया है जब से हमने प्यार तुम्हारा, भूल गए हम तब से संसार हमारा। ज्ञान के हमको पंख लगाए, ज्ञान के हमको पंख लगाए। जब जब बाबा हमें तेरी याद आए, तन खिल जाए बाबा, मन खिल जाए। कानों में गूंजे हरदम मुरली तुम्हारी, श्रेष्ठ बनाया हमको श्रीमत तुम्हारी। कानों में गूंजे हरदम मुरली तुम्हारी, श्रेष्ठ बनाया हमको श्रीमत तुम्हारी। देख देख बाबा तुमको मन हर्षाए, देख देख बाबा तुमको मन हर्षाए। जब जब बाबा हमें तेरी याद आए, तन खिल जाए बाबा, मन खिल जाए। ऐसा लगाया जादू दिल पर हमारे, झूमने लगे मेरे अंग अंग सारे। ऐसा लगाया जादू दिल पर हमारे, झूमने लगे मेरे अंग अंग सारे। एहसान तेरा बाबा
से न जाए। जब जब बाबा हमें तेरी याद आए, तन खिल जाए बाबा, मन खिल जाए। जब जब बाबा हमें तेरी याद आए, जब जब बाबा हमें तेरी याद आए, तन खिल जाए बाबा, मन खिल जाए। तन खिल जाए बाबा, मन खिल जाए। अमर कहानी ब्रह्मा की, अमर कहानी ब्रह्मा की, स्वर्णिम दुनिया लाएगी, स्वर्णिम दुनिया लाएगी। उनकी त्याग तपस्या सेवा, उनकी त्याग तपस्या सेवा, शिव की झलक दिखाएगी। अमर कहानी ब्रह्मा की। शांति की क्रांति इस धरती पर लाई, बदलेगा इतिहास विश्व का, ये धरती ने अंगड़ाई। लेकर झंडा हाथ में शिव का, लगा विश्व कल्याण में, लगा दिया तन मन धन अपना, मानव के उत्थान में। हो संसार परिवर्तन अब, हो संसार परिवर्तन अब, कली कली अब मुस्काएगी। अमर कहानी ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा
से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. 17/2/26 ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? பாபா முக்கியமா புது உலக ஸ்தாபனைக்கு நீங்கள் நிமித்தமாக இருக்கின்றீர்கள். புது உலக ஸ்தாபனை செய்ய வேண்டுமானால் அதற்கு நம்ம என்ன செய்யணும்? புது உலகம் எப்படி இருக்கும்? என்னென்ன சாதனங்கள் இருக்கும்? நம்முடன் இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள்? முதல்ல எத்தனை பேர் இந்த பூமியில சத்யுக ஆரம்ப காலத்துல, கலியுகத்தோட இறுதியில இத்தனை ஆத்மாக்கள் எங்கிருந்து வந்தாங்க? எப்போ வந்தாங்க? 5000 வருஷத்தோட டிராமால ஒவ்வொருவருக்குமே எத்தனை பிறவிகள், ஆத்மாக்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறாங்க, மேலிருந்து இந்த உலக நாடக மேடைக்கு ஒன் பை ஒன் எப்படி இறங்குறாங்க. பாபா மீண்டும் எல்லா ஆக்டர்ஸும் இந்த ட்ராமாவில் ஆஜரானோன்னு மீண்டும் பாபா தன்னுடைய வீட்டுக்கு அவரோட அழைச்சிட்டு போகிறார். அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாக்கள் தானாகவே பாபா விட்டு பிரிஞ்சு இந்த பூமிக்கு வரோம். சத்யுக ஆரம்ப காலத்தில் 9 லட்சம் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 10-11 லட்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. கடைசியில் பாபா என்ன பண்ணுறார்? இந்த பூமியில் வந்த உடனே அவருடைய பார்ட்டை சிறப்பாக நடிப்பதற்கான எல்லா பொக்கிஷங்களையும் கொடுத்து அனுப்பிடுறார். இதுதான் பாபா நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி. நம்ம பாபாவை நினைக்கிறோன்னா அது சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. பரமாத்மா சத்திய பாபாவுடைய அறிமுகத்தை புரிஞ்சு அவரை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு பாபா என்னுடையவர்னு அவரால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மகா வாக்கியங்கள் ஞான அமிர்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி நாம் உணர்ந்து பகவான் என்னோட இருக்கிறாருங்கிற அனுபவத்தை செய்து அனுபவித்து நம்ம ஒவ்வொரு கடமைகளை செய்கிறோம். நம்மளுடைய உடல், மனம், பணம், பொருள், நேரம், சுவாசம், சங்கல்பம், இது ஒவ்வொன்றிலுமே பாபா பாபாங்கிற அந்த நினைவு இருக்கிறது என்றால் பாபா சொல்கிறார், அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிரேஷ்ட குழந்தைகள் என்னுடையவர்கள்ங்கிறார். அந்த குழந்தைகளை நான் நினைவு செய்கிறேன்னு சொல்கிறார். அமரபுரி, அமரலோகம், பரமாத்மா உருவாக்கக்கூடிய புதிய யுகம், புதிய உலகம், அப்படிப்பட்ட புதிய பாரதத்துக்கு நாம் தயாராகணும். அதுக்காக பாபா இன்னைக்கு முரளியில் எப்படி இந்த யூனிவர்சிட்டியில் பகவான் வந்த உடனேயே படிப்பை தொடங்கிடுறார். எந்த செகண்ட் வராரோ அந்த வினாடியே பாபா என்ன பண்ணிடுறார்? இந்த பாடத்தை தொடங்கிடுறார். 100 ஆண்டுகள் சங்கம யுகத்தில் பாபாவுடைய ஞானம் இருக்குதுன்னா பாருங்க, நம்மலாம் எப்படி கொடுத்து வச்ச ஆத்மாக்கள்.
தினம் இறைவனால சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தை தினம் நம்ம படிக்கிறோம் வாழ்க்கையில. அதை நமக்குள்ளார தாரணா பண்றோம். சிரேஷ்டமான வாழ்க்கை வாழ்வதற்கான தூண்டுதல்களை அநேக ஆத்மாக்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த ஞானத்தின் மூலமா, ஞான மழையின் மூலமா அநேக பேருடைய வெப்பத்தை தணிக்கிறோம், குளிர்ச்சி கொடுக்குறோம். இந்த ஞானத்தினுடைய இந்த ஆதாரத்தால நம்மளுடைய வாழ்க்கை என்பது அமைஞ்சிருக்குது. பாபா இன்னைக்கு தலைப்பு சொல்றாங்க, மீட்டே பச்சே தும் அபி அமரலோக் ஸ்தாபன் கர்னேக்கே நிமித்த ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது அமரலோகத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். ஜஹா கோய் பி துக் வ பாப் நஹி ஹோகா வோ ஹை ஹி வைஸ்லெஸ் வேர்ல்டு. பாபா சொல்றாங்க, குழந்தைகளே, எங்க ஒரு துளி அளவு கூட எந்த துக்கமோ எந்த பாவமோ இல்லையோ அந்த உலகத்துக்கு பேர் தான் வைஸ்லெஸ் வேர்ல்டு, விகாரம் இல்லாத நேர்விகாரி உலகம் என்று அழைக்கப்படுகிறது. பிரஷன், गॉडली फैमिली का वंडरफुल प्लान कौन सा है? இந்த காடோட ஒரு ஃபேமிலியில் ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிளானிங் என்ன? गॉडली फैमिली का प्लान है ஃபேமிலி பிளானிங் கர்னா. ஈஸ்வரன் பரமாத்மாவுடைய ஃபேமிலியோட பிளான் என்னன்னா ஃபேமிலி பிளானிங் செய்வது. அதாவது एक सत्य धर्म स्थापन कर अनेक धर्मों का विनाश करना. ஒரு சத்திய தர்மத்தை நிலைநாட்டி அநேக அதர்மங்களை அழிப்பது. मनुष्य बर्थ कंट्रोल करने के प्लान बनाते. बाबा कहते, उनके प्लान चल न सके, मैं ही नई दुनिया की स्थापना करता हूँ, तो बाकी सब आत्माएं ऊपर घर में चली जाती हैं. बहुत बड़ी தோடி ஆத்மாய் ஹீ ரேத்தி ஹே. பாபா சொல்றாரு, இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நிறைய குழந்தைகள் ஒரு வீட்டில் இருப்பாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியா ஒற்றுமையா அன்பா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலம், இன்னைக்கு ஜெனரேஷன் வேற. இன்னைக்கு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது, பர்த் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா பாபா சொல்றார், அந்த பிளான்லாம் நடக்காது. ஆத்மாக்கள் பாருங்க எவ்வளோ பேர் விருத்தி அடைஞ்சிட்டாங்க இந்த பூமியில. நம்மளே அனுபவம் செய்யறோம், எங்க பார்த்தாலும் மக்கள் தொகை கூட்டம், ரஷ் ரொம்ப, எங்க போனாலும். பாபா சொல்றார், நான் புதிய உலகத்தை உருவாக்குகின்றேன், மற்ற எல்லா ஆத்மாக்களும் மேலே வீட்டிற்கு சென்று விடுவார்கள், கொஞ்சம் ஒரு சில ஆத்மாக்கள் தான் இங்கே இருப்பாங்கங்கிறார் பாபா. அதாவது சத்யுகா உருவாகும் போது, அமரபுரி ஸ்தாபனா செய்யும் பொழுது ஆரம்ப காலத்துல கொஞ்சம் ஆத்மாக்கள் தான், 9 லட்சம் ஆத்மாக்கள் மட்டும்தான் இந்த பூமியில இருப்பாங்க. ஓம் சாந்தி. एक घर भी है, यूनिवर्सिटी भी है और इंस्टीट्यूशन भी है. பாபா சொல்றாங்க, இது பாபா வீட்டுக்கு வீடு, பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டி, இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆன்மீக நிறுவனத்துக்கு ஒரு ஆன்மீக நிறுவனம், ஒரு ஆன்மீக இயக்கம். तुम बच्चों की आत्मा जानती हैं, वो है शिव बाबा. பாபா சொல்றாரு, குழந்தைகளாகி நீங்க உங்க ஆத்மா தெரிஞ்சிருக்குது, அவர் சிவபாபா. ஆத்மாயே சாலிகிராம், जिनका ये शरीर है, शरीर नहीं कहेगा हमारी आत्मा. ஆத்மாக்கு இன்னொரு பேரு சாலி கிராமம். பாபா சொல்றாங்க, ஆத்மாவுக்கு சரீரம் இருக்குது, சரீரம் சொல்லாது இது என்னுடைய ஆத்மான்னு. ஆத்மா கேத்தி ஹே ஹமாரா ஷரீர், ஆத்மா தான் சொல்லுது இது என்னோட உடம்புன்னு. ஆத்மா ஹே அவினாஷி, ஷரீர் வினாஷி. ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது. अभी तुम अपने को आत्मा समझते हो, हमारा பாபா சிவ ஹே வாய் சுப்ரீம் ஃபாதர். இப்போ நாம நம்மளை ஆத்மான்னு எப்போ புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது பாபா சிவன் அவர் சுப்ரீம் ஃபாதர்,
அதையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆத்மா कहती है वह हमारा सुप्रीम बाबा टीचर भी है सतगुरु भी है. எப்போ நம்ம ஆத்மாங்கிற ஞானத்தில் ஆழத்தில் போகிறோமோ, அனுபவம் செய்கிறோமோ, இப்போ பாபாவை நல்லா நம்ம உணர முடியுது. அவர் அப்பாவுக்கு அப்பா, டீச்சருக்கு டீச்சர், சுப்ரீம் சத்திய குருவுக்கும் குருவானவர். இதை நம்ம ஃபீல் பண்ணுறோம், அனுபவம் செய்கிறோம். भक्ति मार्ग में भी बुलाते हैं गॉड फादर, मरने समय कहते हैं हे भगवान ईश्वर, पुकारते हैं ना, परंतु किसकी बुद्धि में यथार्थ रीति बैठता नहीं है. எல்லாருக்கும் அப்பா இறைவன் ஈஸ்வரன் இறக்கக்கூடிய தருணத்துல தான் எல்லாருமே ஈஸ்வரா கடவுளேன்னு கூப்பிடுறாங்க, நினைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, இது வேற யாரோட புத்தியில கிடையாது. எது கிடையாது? பாபா எப்படிப்பட்டவர், அவருடைய பெயர் என்ன, ரூபம் என்ன, அவர் எங்கே இருக்கிறார், எப்பொழுது பூமிக்கு வருகிறார், வந்த பிறகு என்ன உயர்ந்த காரியங்களை செய்கிறார். சொல்லுவாங்களே சாகர நேரத்தில் சங்கரா சங்கரான்னு, அந்த மாதிரி கடைசி நேரத்தில் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் பகவானே ஈஸ்வரா காப்பாத்து, வழிய குறை வழிய போக்குன்னு சொல்றாங்க. फादर तो सब आत्माओं का एक ही हो गया ना, फिर कहा जाता है पतित पावन. ஃபாதர் அப்பா எல்லா ஆத்மாக்களுக்குமே ஒருத்தர் தான். அவ ஒருத்தர் ஆயிட்டார், எல்லாருக்குமே அவர் தான் அப்பா. ஆனா அவரை ஹே பதீத்த பாவனா என்றும் அழைக்கின்றனர். गुरु भी हो गया, कहते हैं दुख से हमको लिबरेट कर शांति धाम में ले जाओ. பதீத்த பாவனன்னு குருவாவும் பாபா இருக்கார். அதனாலதான் என்ன சொல்றாங்க, அப்பா ஈஸ்வரா குருவே வழிகாட்டுங்க, துக்கத்தை போக்கி சுகம் தாங்க, சாந்தியான உலகம் எங்க இருக்கோ அங்க என்ன அழைச்சிட்டு போங்க, அப்படி சொல்றாங்க. तो बाबा भी हुआ, फिर पतित पावन सदगुरु भी हुआ. फिर सृष्टि चक्र कैसे फिरता, मनुष्य 84 जन्म कैसे लेते, वो बेहद की इस्तिजारफी सुनाते, इसलिए सुप्रीम टीचर भी हुआ. பாபா யாரு? பதீத்த பாவனன் சத்குருவுக்கு சத்குரு. எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது மட்டுமல்ல, இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, இயங்கி வருகிறது, இந்த சிருஷ்டி சக்கரத்துல ஒவ்வொரு ஆத்மாக்களும் 84 பிறவிகளை எப்படி எடுக்கின்றார்கள் என்ற எல்லையற்ற சரித்திர பூகோளத்தை அவர் கூறுவதால் அவரே நமக்கு சுப்ரீம் டீச்சராகவும் ஆகியிருக்கிறார். अज्ञान काल में बाप अलग, टीचर अलग, गुरु अलग होता. ये बेहद का बाप टीचर गुरु एक ही है. உலகத்துல எல்லாருக்கும் அப்பா தனி, டீச்சர் தனி, குரு தனி. ஆனா இங்கே நமக்கு அப்பா டீச்சர் குரு மட்டுமல்ல, நண்பனும் அவர் தான், நாயகனும் அவர் தான், குழந்தையும் அவர் தான், ஒவ்வொரு சம்பந்தங்களும் நமக்கு அவர் தான். கித்தனா ஃபரக் ஹோ கயா பாருங்க. இவ்வளோ காலங்கள் நம்ம வாழ்ந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம். பெஹத் கா பாப் பெஹத் கா வர்ஷா தேத்தேங்க பச்சோங்க. எல்லையற்ற பாபா தந்தை வந்து எல்லையற்ற ஆஸ்தியை தன் குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். वो भी हद का वर्षा देते, पढ़ाई भी हद की. वर्ल्ड की जियोग्राफी को भी कोई जानते नहीं, किसको पता नहीं लक्ष्मी नारायण ने राज्य कैसे पाया. சரீரத்துக்கு அப்பா இருக்காங்களே, அவங்க எல்லைக்குட்பட்ட அப்பா. அவரு என்ன பண்றாரு? படிக்க வைக்கிறார், ஆஸ்தி கொடுக்கிறார். என்ன பண்றார்? அவருக்கு கிடைத்துள்ள அந்த சொத்தை நமக்கு கொடுக்கிறார் குழந்தைகளுக்கு. ஹிஸ்டரி ஜார்ஃபியை பத்தி வேற யாருமே தெரிஞ்சுக்கல. ஃபுல் ஹிஸ்டரி என்ன எப்படின்னு. லக்ஷ்மி நாராயணா எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அதுவும் யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ஆட்சி கொடுத்தது யாரு, என்ன படிப்பை படிச்சு அவங்க அந்த மாதிரி ராஜா ஆனாங்கங்கிற விஷயமும் யாருக்குமே தெரியாது. கித்தனா சமயம் ராஜ்ய சலா, அவங்க ராஜ்யம் எவ்வளவு ஆண்டுகள் நடந்தது இதுவும் தெரியாது. फिर त्रेता का राम सीता ने कितना समय राज्य किया कुछ नहीं जानते. அதுக்கு பிறகு திரேதா யுகத்துல சீதாராமருடைய ஆட்சி
அது எவ்வளவு காலம் செஞ்சாங்க, எதுவுமே தெரிந்து கொள்ளவில்லை. அபி தும் பச்சே சமஸ்தே ஹோ, பெஹத் கா பாபா ஆயேகே ஹம்கோ படானே. இப்போ நம்ம எல்லையற்ற பாபாவின் குழந்தைகள் நாம தெரிஞ்சிருக்கிறோம். பாபா எவ்வாறு குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறார். फिर बाबा सदगதி का ராஸ்தா பத்தாते हैं. டீச்சர் மட்டும் இல்லை, சத்கதிக்கான வழியையும் காண்பிக்கிறார். சௌராஸ் ஜனம் லேத்தே லேத்தே பத்தீத் பன்தே ஹோ, அப்போ பாவன் பன்னா ஹே. குழந்தைகளே, நீங்கள் பிறவி சக்கரத்தில் வந்து உங்களுடைய சக்திகளெல்லாம் இழந்து விட்டீர்கள். ஆகையினால நீங்கள் தூய்மை பெற வேண்டும் என்று பாபா வலியுறுத்துகிறார். यह तमो प्रधान दुनिया सतो रजो तमो में हर चीज आती है. ये जो सृष्टि है उनकी भी आयु है, नई सो पुरानी, पुरानी सो फिर नई होती है. பாபா சொல்றாரு, ஒவ்வொரு குழந்தைகளுமே தூய்மை பெற வேண்டும். இந்த உலகம் பதீத்தமான தமோ பிரதான உலகம். ஆனா இது எப்படி ஆணுது? எடுத்தோன்னே இந்த மாதிரி உலகத்தை பாபா படைக்கல. சதோ பிரதான அழகான ஒரு உலகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன ஆகுது, புதுமைத்தன்மை குறைஞ்சி மாறுது. ஒவ்வொரு பொருளுக்குமே இந்த ஸ்டேஜ் வரதான் செய்யும். ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கு, அப்புறம் காலா போக்கில் என்ன ஆகுது, அது பழசாயிடுது. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இந்த சிருஷ்டியானது எப்படி சுழல்கிறது, அதோட ஆயுள் காலம் எவ்வளவு, புது உலகம் எப்படி பழைய உலகமாகுது, மீண்டும் பழைய உலகத்திலிருந்து எப்படி புதுப்பிக்கப்படுது, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. सतयुग में भारत की था, उसमें देवी देवताओं का राज्य था. சத்தியுகத்தில் பாரதம் மட்டும் இருந்தது, தேவி தேவதையனுடைய ஆட்சி மட்டும்தான் இருந்தது. காட் காடஸ் கா ராஜ்ய தா. அச்சா फिर क्या हुआ? காட் காடஸ் ராஜ்யம் பண்ணாங்க, தேவதைகளுடைய ஆட்சி. அதுக்கு பிறகு என்னாச்சு பாரதம்? உன்னொன்னே புனர் ஜனம் லியா. யார் ஆட்சி செய்தார்களோ அவங்களும் மறுபிறவிக்கு வந்து விடுகிறார்கள். சதோ பிரதானம் சுத்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா என்ன ஆயிடுது, அசுத்த நிலையை அடைந்து விடுகிறார்கள். कितने इतने जन्म लिए भारत में 5000 वर्ष पहले जब लक्ष्मी नारायण का राज्य था तो वहाँ मनुष्य की आयु एवरेज 125-150 वर्ष होती है. அதுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் வராங்க, எத்தனை பிறவிகள். பாரதத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு லக்ஷ்மி நாராயணருடைய ஆட்சி இருந்தது இல்லையா? அப்போ மனிதர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் என்னவா இருந்ததுன்னா 125 150 ஆண்டுகள் வரைக்கும் நீண்ட ஆயுளோட வாழ்ந்தார்கள். உஸ்கோ அமர்லோ கஹா ஜாதா. அந்த உலகத்துக்கு பேரு அமரலோகம் என்று அழைக்கப்படுது. அக்கால மிருத்யு கபி ஹோதா நஹி. அக்கால மரணம் என்பது அந்த உலகத்துல இல்லை. ஏஹே மிருத்யுலோக். இந்த உலகம் மரண உலகமாக இருக்குது. அமரலோக்மே மனுஷிய அமரேத்தே. அமரலோகத்துல மனிதர்கள் அமரராக இருக்கின்றார்கள். ஆயு படி ரேத்தி. ஆயுள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆயுள், நீண்ட ஆயுளாக இருக்குது. சத்தியுமே பவித்திர கிரகஸ்த ஆசிரம் தான். ஏனென்றால் தூய்மையின் சக்தி இருந்தது. பாபா சொல்றாங்க, சத்தியுகம் தூய்மையான கிரகஸ்த ஆசிரமமாக இருந்தது. வைஸ்லெஸ் வேர்ல்டு கஹா ஜாத்தா ஹே. விகாரம் இல்லாத ஒரு உலகம் என்று அழைக்கப்படுகிறது. அபிகை விஷஸ் வேர்ல்டு. இப்போ ஃபுல் விகாரம் எல்லாருக்குள்ளார நிரம்பி இருக்கு. அபி தும் பச்சே ஜான்தே ஹோ. இப்போ நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, ஹம் சிவபாபா கி சந்தான். நான் சிவபாபாவின் குழந்தை. தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? வருஷா சிவபாபா சே மில்தா. நமக்கு ஆஸ்தி யார்ட்டேருந்து கிடைக்கிது? சொத்து சிவபாபா தான் கொடுக்குறார். ஏ தாதா. பிரம்மா பாபா யார்? மூத்த சகோதரன். வ டாடா ग्रैंडफादर. वर्षा डाडे का मिलता है ना. शिव बाबा தாத்தா கிராண்ட் ஃபாதர். அவர்கிட்டேருந்து தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்குது, தாத்தாட்டேருந்து.
டாடா ப்ராப்பர்ட்டி பர் சப்கா ஹக் ரேத்தா. தாத்தாவோட சொத்துக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. பிரம்மாக்கு கஹா ஜாத்தா ஹை பிரஜா பிதா. பிரம்மாவை சொல்லப்படுது பிரஜைகளுக்கு அப்பா என்று. ஆடம் ஈவ், ஆதம் பிபி, ஆதம் ஏவாள்னு சொல்லப்படுது. வகை நிராகார் காட் ஃபாதர். சிவபாபா யாரு? ஷரீரம் இல்லாத நிராகாரமான காட் ஃபாதர். ஏ பிரஜாபிதா ஹோகையா சாக்காரி ஃபாதர். பிரம்மா பாபா யாரு? பிரஜைகளுக்கெல்லாம் அப்பா, சாக்கார தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இன்கோ அப்பனா ஷரீர் ஹே. பிரம்மா பாபாவுக்கு அவருக்கென்று உடல் இருக்குது. ஸ்ரீ பாபாவுக்கு அப்பனா ஷரீர் நஹி ஹே. ஸ்ரீ பாபாவுக்கு தனக்கென்று ஷரீரம் இல்லை. தூ தும்கோ வர்ஷா மில்தா ஹே ஸ்ரீ பாபா சே பிரம்மா துவாரா. நமக்கு ஆஸ்தி கூட எப்படி கிடைக்குது? பிரம்மா பாபா மூலமாக சிவபாபாவிடமிருந்து நமக்கு கிடைக்குது. தாதைக்கு மில்கியத்து மிலேகி தோ பாப்பு துவாரானா. தாத்தாவோட சொத்து அப்பா மூலமாக தானே கிடைக்கும். ஸ்ரீ பாபா से भी ब्रह्मा द्वारा तुम फिर मनुष्य से देवता बन रहे हो. ஸ்ரீ பாபா மூலமாக ஸ்ரீ பாபா தான் பிரம்மா மூலமாக உங்களை மனிதனிலிருந்து தேவதை ஆக்கிட்டு இருக்கார். மனுஷ से देवता की करत नलागी वार किसने बनाया? பகவான் ने. மனிதனை தேவதையாக ஆக்கியது யாரு? பகவான் தான் ஆக்க முடியும். மகிமா கர்த்தே ஹேன கிரந்தமே மகிமா போத்து ஹே. பகவானுக்கு கிரந்தத்துல ரொம்ப மகிமை உள்ளது. ஜிஸ்ஸே பாபா கேத்தே ஹே அல்ஃபுக்கு யாது கரோ தோ பே பாதுஷாஹி துமாரி. பாபா சொல்றார், கடவுளை நினைச்சிங்கன்னா ஆஸ்தி உனக்கு தான்ட்டு. குரு நானக் பி கேத்தே சாஹேப் கோ தோ சுக்கு மிலே. எப்போ நீங்க கடவுள் ஈஸ்வரன் சாஹேபை நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய லைஃப் சுகமாக மாறிவிடுகிறது. உஸ் நிராகார் அகால் மூர்த்து பாப்கி ஹி மகிமா காத்தே ஹே. நிராகார அகால மூர்த்தி பாபாவின் மகிமைதான் கிரந்தத்தில் பாடப்பட்டுள்ளது. பாப் கேத்தே ஹே முஜே யாது கரோ தோ சுக்கு மிலே அபி பாபா கோ ஹி யாது கர்த்தே. இப்ப எல்லாருமே சுகம் தரக்கூடிய பகவானை தான் நினைவு செய்கிறார்கள். லடாய் பூரி ஹோகி ஃபிர் லக்ஷ்மி நாராயண் கே ராஜ்யமே ஏக்கி தரம் ஹோகா. எப்பொழுது இந்த யுத்தங்கள்லாம் முடிவு பெறுதோ அப்போதான் லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி என்பது ஏற்படும். சமஜனைக்கு பாத்தே. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும் விஷயங்கள் ஆனவை. பகவான் வாச் पतित पावन ज्ञान का सागर भगवान को कहा जाता वही दुखहर्ता सुखकर्ता. இறைவனின் மகா வாக்கியம் என்னவென்றால் ஆத்மாக்களை சுத்தப்படுத்துபவர் இறைவன், அனைவரின் துக்கங்களை அகற்றி சுகம் அளிப்பவரும் இறைவன்தான். जब हम बाप के बच्चे हैं तो जरूर हम सुख में होने चाहिए ना. கடவுள் நம்ம அப்பா சுகம் கொடுக்கிறாருன்னா அவருடைய குழந்தைகள், அப்ப சுகமானவராக தானே இருக்க வேண்டும். பாரதவாசி சத்தியுக் மே தே பாக்கி சப் ஆத்மாய் சாந்தி தாமே தீ. பாரதவாசிகள் சத்தியுகத்துல வாழ்ந்தீங்க, அப்போ மற்ற எல்லா ஆத்மாக்களும் எங்க இருந்தாங்க? பரந்தாம் சாந்தி தாமத்துல இருந்தாங்க. இப்போ முதல்ல 9 லட்சம் ஆத்மாக்கள் தான் இந்த பூமியில வசிக்கிறாங்க. அபி தோ சப் ஆத்மா யஹா ஆ ரஹி ஹே. இப்போ கலியுகம் நெருக்கத்தில் வந்துட்டு இல்லையா, மேலே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மெதுமெதுவா என்ன பண்ணுறாங்க? இந்த பூமிக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்க, வராங்க. फिर हम जाकर देवी देवता बनेंगे. எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நம்ம மீண்டும் தேவி தேவதையாக மாறிவிடுவோம். ஸ்வர்கமே பாட்டு பஜாத்தே ஹே. பாபா சொல்றாங்க, சொர்க்கத்துல நீங்க பாட்டை ப்ளே பண்றீங்க. ये पुरानी दुनिया दुखदाम नई दुनिया सुखदाम. पुराना घर होता फिर उनमें चूहे सर्प आदि निकलते हैं. பாபா சொல்றாரு, இது கலியுகம், பழைய உலகம், துக்கமய உலகம். எப்படி பழைய வீடாயிட்டுனாக்கா அதில் பார்த்தீங்கன்னா எலி பாம்பெல்லாம் வரும். பழைய வீட்டில் என்ன ஆகும்? பழைய கொடூரமான ஜீவ ஜந்துக்கள் வருது. அதே போல்
இந்த உலகத்துல பழைய உலகமா போச்சு இல்லையா? எதெல்லாம் பாருங்க ஜீவ ஜந்துக்கள் இருக்குதுங்கிறாரு பாபா. ஏ துனியா பி ஐசி ஹே. இப்படி பழைய வீட்டுல பாம்பு பல்லி எலியெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த உலகமும் அப்படி ஆயிடுச்சு. இப்போ இஸ் கல்பிக்கு ஆயு 5000 வருஷ, 5000 வருஷம் இப்படி பழசா போச்சு. அப்படி அந்த ரொம்ப முடிவுக்கு வந்துட்டு. गांधी जी कहते थे नई दुनिया नई दिल्ली हो राम राज्य हो, परंतु ये तो बाबा का ही काम है. காந்திஜி விரும்பினார், நினைச்சார் ராமராஜ்யத்தை உருவாக்கணும், புது டெல்லி ஏற்படணும்னு. பாபா சொல்ற இதெல்லாம் பகவான் பரமாத்மாவோட வேலை. தேவதாओं के राज्य को ही ராம் ராஜ்ய कहते. தேவதைகள் வாழ்ந்த காலத்தை தான் ராமராஜ்யம் என்று அழைக்கப்படுது. நई दुनिया में तो जरूर लक्ष्मी नारायण का राज्य होगा. புது உலகத்துல லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி இருக்குது. पहले तो राधे कृष्ण दोनों अलग अलग राजधानी के हैं, फिर उनकी सहाय हुई तो लक्ष्मी नारायण बनते. ஸ்ரீ ராதே தனி ராஜ்யத்துல இருக்காங்க, ஸ்ரீ கிருஷ்ணா தனி ராஜ்யத்துல இருக்காங்க. இருவருக்கும் எப்பொழுது நிச்சயம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றார்கள். அந்த காலத்துலலாம் அந்த பட்டாபிஷேகத்துக்கு பிறகு பேர் மாற்றப்படுது. ஜரூர் இஸ் சமய ஏசா கரம் கர்த்தே ஹோங்கே. அப்படி உயர்ந்த ஒரு பதவி அடையிறாங்கன்னா பாபா சொல்றாரு, அவங்க எப்படிப்பட்ட உயர்ந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். பாபா तुमको कर्म अकर्म विकर्म की गति बैठ समझाते. रावण राज्य में मनुष्य जो कर्म करेंगे वो तो विक्रम बन जाते. பாபா நமக்கு நல்ல காரியம் எப்படி செய்யறது, புண்ணிய காரியம் எது, கர்மா அகர்மா விக்கர்மத்தை பற்றிய ஆழ்ந்த நுண்ணிய ரகசியங்களை எடுத்துரைக்கிறார். மனசுல சூக்ஷ்மத்துல கூட நமக்கு பாவம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏன்னா இது ராவண ராஜ்யத்துல எல்லாருமே எப்படி இருக்காங்கிறார் பாபா. விக்கர்மங்களை செய்கிறார்கள். சத்தியமே கரம் அகரம் ஹோத்தா கீதா மே பரந்து நாம் பதல் லியா ये भूल है. श्री कृष्ण जयंती भी होती है सत्य में. शिव है निराकार परम पिता, कृष्ण तो साकार में है. पहले शिव जयंती होती है, फिर कृष्ण जयंती भारत में ही मनाते हैं. கிருஷ்ணருக்கும் ஜெயந்தி இருக்கு, சிவ பாபாவுக்கும் நிராகாரமானவராக இருந்தாலும் அவருக்கும் என்ன இருக்குது, ஜெயந்தி இருக்குது. சிவ ஜெயந்தி ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கு பிறகுதான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பாரதத்துல கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி கேத்தேகே. ஸ்ரீ பாபா வரத சிவராத்திரி என்று அழைக்கின்றார்கள். பாபா ஆக்கர் பாரத் கோ ஸ்வர்க கா ராஜ்ய தேத்தே. பகவான் பாரதத்திற்கு சொர்க்க ராஜ்யத்தை தராரு. சிவ ஜெயந்திக்கே பாத் கிருஷ்ண ஜெயந்தி. ஸ்ரீ சிவபாபா வரார், அதுக்கு பிறகுதான் கிருஷ்ண ஜெயந்தி ஏற்படுது. உன்கே பீச் மீ ஹோத்தி ஹை ராக்கி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா ரக்ஷா பந்தன் ஃபங்க்ஷன் வருது. பவித்ரதா சாக்கியன்னா என்ன, தூய்மை இருந்தாதானே கிருஷ்ணர் ஜென்மம் எடுக்க முடியும். புராணி துனியாக்கா வினாஷ்வி சாகியே. பழைய உலகம் எதுவுமே இருக்காது கிருஷ்ணா வரும்போது. फिर लड़ाई लगेगी, सब खत्म हो जाते. फिर तुम आकर नई दुनिया में राज्य करेंगे. பிறகு யுத்தம் வந்துடும், எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தான் புதுசா வரும் எல்லாம். तुम पुरानी दुनिया மிருத்தி லோக்கிலேயே நகி படுத்தே. நீங்க பழைய உலகம் மரண உலகத்துக்காக நீங்க பாடம் படிக்கல. துமாரி படாயி ஹே. உங்களுடைய படிப்பு எதற்காக தெரியுமா? நை துனியா அமர்லோக்கிலேயே, புது உலகம் அமரலோகம் செல்வதற்காக. ஹோஷியார் ஹோனாஹே, புத்திசாலியாக இருக்கணும் நீங்க. பாபா என்ன சொல்றாரு? அமரலோகம் செல்வதற்கான பாடம். ऐसे तो कोई காலேஜ் नहीं होगा. அமரலோகம் செல்வதற்கான காலேஜ்லாம் உலகத்துல எதுவுமே இல்லை. பாபா कहते हैं स्मृति लोक का अंत, इसलिए जल्दी पढ़कर होशियार होना है. குழந்தைங்களே, இது மரண உலகம் நெருக்கத்துல நல்லா படிச்சு புத்திசாலி ஆகுங்க. பாபா भी है पतित पावन, पढ़ाते भी है, गॉड फादरली यूनिवर्सिटी है. ஈஸ்வரனுடைய ஒரு யூனிவர்சிட்டி இது. இந்த யூனிவர்சிட்டியில பாபா யாரா இருக்காரு? டீச்சராக இருக்கார்.
भगवान वाष्य है ना. कृष्ण तो सतयुग का प्रिंस. பகவானின் மகாவாக்கியம் என்ன? ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தினுடைய இளவரசர். வபி ஸ்ரீபாபா से वर्षा लेते. அவரும் ஸ்ரீபாபாட்டேந்து ஆஸ்தி எடுக்கிறார். इस समय सब भविष्य के लिए वर्षा ले रहे हैं. இந்த நேரம் எல்லாருமே எதிர்காலத்திற்காக ஆஸ்தி அடைகிறார்கள். இது ஜித்னா படைங்கே உத்தனா வருஷா மிலேகா. எவ்வளோ படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆஸ்தி கிடைக்கும். நஹி படைங்கே தோ பது கம் ஹோ ஜாயேகா. பாபா சொல்றார், நீங்க படிக்கவில்லை என்றால் பதவியும் குறைந்துவிடும். கம்பீரகோ படுத்தீரகோ, நீங்க எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் பாடம் படிக்கலாமேங்கிறார். எல்லா இடங்களும் இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. முரளி தோ விலாயத் மே பி ஜா சக்தி. பாபாவோட முரளி ஃபாரின் கூட போகுது. பாபா ரோஜ் சாவதானி பி தேத்தே ரேத்து. முரளியில தினம் தினம் பாபா எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கார். பச்சே பாப்கோ யாது கரோ இசை துமாரே விக்ரம் வினாஷ் ஹோங்கே. பாபா என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார்? குழந்தைங்களே, என்ன நினைச்சிங்கன்னா உங்களுடைய விக்ரமங்கள்லாம் அழிஞ்சிரும், பாவங்கள்லாம் அழிஞ்சிரும். ஆத்மாமே ஜோ காது படிகே ஓ நிக்கல் ஜாயகி. பாவங்கள் எப்படி அழியும்? நீங்கள் பாபாவை நினைக்க நினைக்க என்னெல்லாம் துரு கரை எல்லாம் இருக்குதோ இதெல்லாம் வெளியேறிடும். ஆத்மா 100% பியூர் பன்திஹே. ஆத்மா 100% என்ன ஆகுது? பியூர் ஆகுது. அபிஹே இம்பியூர். இப்போ ஆத்மா இம்பியூரா இருக்கு, தூய்மை இழந்துட்டு. பக்தி तो मनुष्य बहुत करते हैं. भक्ति तो मनुष्य बहुत करते. तीर्थों पर मेलों पर लाखों मनुष्य जाते. ये तो जन्म जन्मांतर से चलाता. பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்தி செய்கிறாங்க, எவ்வளோ யாத்திரை அதிகமாக போகிறாங்க, திருவிழாலாம் நிறைய கொண்டாடுறாங்க. லட்சக்கணக்கான மனிதர்கள் யாத்திரைக்கு போகிறாங்க. இது ஜென்ம ஜென்மமாக நடந்து வர்றது. கித்தனை மந்திராதி பனாத்தே மேனத் கர்த்தே. எவ்வளோ கோயில் கட்டுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஃபிர்பி சீடி உத்தர்த்தே ஆத்தே. ஆனாலும் இறங்கும் கலையை நோக்கி தான் வராங்க. अभी तुम जानते हो हम चढ़ती कला से सुखदा में जाएंगे फिर हमको उतरना है. இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம முன்னேறும் கலையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். எங்க போறோம்? பாபா சொல்றார், சுகதாமத்துக்கு போயிடுவோம். அதுக்கு பிறகுதான் மெது மெதுவா ஒவ்வொரு நாளும் இறங்கும் கலைக்கு வந்துடுறோம். ஃபிர் கலா கம்தி ஊத்தி ஜாத்தி. ஏறும் கலைக்கு போயிட்டோம்னா பாபா சொல்றார், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் கலை வந்துடுறது. நயே மக்கான் 10 வருஷ கே பாத் ஜரூர் கம் ஹோ ஜாயேகானா. புது பில்டிங்கா இருக்கிறது ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா என்ன ஆயிடும்? கொஞ்சம் பழசாயிடும். தும் நை துனியா சத்தியுக் மே தே. நீங்க புது உலகம் சத்தியுகத்துல வாழ்ந்தீங்க. 1250 வருஷ கே பாத் ராமராஜ்ய शुरू. 1250 வருஷத்துக்கு பிறகு ராமராஜ்யம் ஆரம்பமாகுது. அபி தோ பில்குல் தமோ பிரதான். பாபா சொல்றார், இப்போ முற்றிலும் தமோ நிலைக்கு வந்தாச்சு. மனுஷ கித்தனா ஹோகை. எவ்வளோ பேர் மனிதர்கள் வந்துட்டாங்க. புராணி துனியா ஹோகை. ஃபுல்லாக பழசாயிட்டு. பழசு தான், எங்கே போனாலும் பழசு தான். वो लोग तो फैमिली प्लानिंग के प्लान बनाते रहते, कितना मूंझते रहते. हम लिखते हैं, ये तो गॉड फादर का ही काम है. ஃபேமிலி பிளானிங் பண்ணாலும் இன்னைக்கு ஆத்மாக்கள் விருத்தி அடைகிறாங்க. இது மனுஷாளுங்களுடைய வேலை இல்லை, கடவுளோட வேலை. சத்தியுமே 9-10 லாக் மனுஷே ஜாக்க ரஹேங்க. முதல்ல இந்த பூமியை ஆரம்பிக்கும் போது 9-10 லட்சம் பேர் தான் முதல்ல இருக்காங்க. பாக்கி சப் अपने घर ஸ்வீட் ஹோமே சலே ஜாத்தே. மற்ற எல்லாருமே நம்மளுடைய ஸ்வீட் ஹோம் சாந்தி தாம வீட்டுக்கு எல்லாருமே போயிடுவாங்க. ஏ காட்லி ஃபேமிலி பிளானிங். இதுதான் காடோட ஃபேமிலி பிளானிங். ஏக் தர்மக்கி ஸ்தாபனா. ஒரே ஒரு தர்மத்தை உருவாக்குவது தான் பாபா காரியம். பாபா அப்பனா காம் கர் ரஹே ஹே. பகவான் அவர் வேலையை இப்போ அவர் செஞ்சிட்டு இருக்கார். वो कहते विकार में बल जाओ परंतु बच्चा ना हो. உலகத்துல சொல்றாங்க, விகாரத்துல போனாலும் குழந்தைகள் ரொம்ப வேண்டான்னு. ऐसे करते करते होगा कुछ भी नहीं.
ये प्लानिंग तो बेहद बाप के हाथ में है. எவ்வளவுதான் இன்னைக்கு பாப்புலேஷனை கட்டுப்படுத்தினாலும் மக்கள் ஆத்மாக்கு நிறைய பேர் விருத்தி ஆகுறாங்க. மக்களை தடுத்து நிறுத்த முடியாது, கடவுளால தான் முடியும். அவர் கையில எல்லாமே இருக்கு. பாப் கேத்தே மேஹி துக்கதாம் சி சுக்கதாம் பண்ணானே ஆயாகும். நான் தான் இந்த துக்க உலகத்தை சுகமா மாத்த வந்திருக்கிறேன். ஹர் 5000 வருஷ பாத் மே ஆத்தாகும். 5000 வருஷத்துக்கு ஒரு முறைதான் நான் இந்த உலகத்துக்கு வரேங்கிறார். எப்போ? கலியுகத்தோட இறுதி, சத்தியுகத்தினுடைய ஆரம்பம். அதுக்கு பேர் தான் சங்கம யுகம். பழைய உலகத்தின் விநாசம், புது உலகத்தின் ஆரம்பம். அப்ப அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேலையில தான் பாபாவுக்கு நிறைய வேலை இருக்குது. சத்தியுகத்துல ஒரே தர்மம் மட்டும்தான் இருந்தது. அங்க லக்ஷ்மி நாராயணா மகாராஜா மகாராணியாக இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மாலை பாருங்க எப்படிலாம் உருவாகி இருக்குது. ஃபர்ஸ்ட் சிவபாபாவோட மாலை, அதுக்கு பிறகுதான் யாரு? யுகல், பிரம்மா, சரஸ்வதி அவங்க வராங்க. जो सर्विस करके जाते उनकी याद रहती है. யாரெல்லாம் சேவா பண்ணிட்டு போறாங்களோ அவர்களுடைய நினைவு ஏற்படுது. பாபா சம்ஜாத்தே சத்தியமே பவித்திரத்தேனா. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களே நீங்க சத்தியுகத்துல எப்படி வாழ்ந்தீங்க? இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் கிடையாது, கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. அங்க நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? சுத்தமா இருந்தீங்க. இல்லற மார்க்கம் எப்படி இருந்தது? தூய மார்க்கமாக இருந்தது. அபி பத்தீத், இப்ப எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு பத்தீத்த நிலைதான். ஆகவே புகழ் பாடுகிறார்கள், பத்தீத்த பாவனனே வாங்க. சத்தியுமே தோடேகி ऐसे புக்காரேங்க. பகவானே வாங்கன்னு சத்தியுகத்துல போய் கூப்பிடுவோமா? सुख में कोई भी बाप का सिमरन नहीं करते, दुख में सब सिमरन करते. சுகமா இருக்கும்போது யாருமே கடவுளை நினைக்க மாட்டாங்க. துக்கத்துல எல்லாருமே கடவுளை நினைக்கிறாங்க. பாப்பு கைஹி லிபரேட்டர், ரஹம்தில், பிளஸ்ஃபுல். பாபா யாரு? விடுவிக்க கூடியவர், கருணை உள்ளமுடையவர், அனைவருக்கும் பிளஸ்ஸிங் கொடுக்கக்கூடியவர், ஆனந்தத்தின் கடலானவர், முக்தி ஜீவன் முக்தியின் வள்ளலாக இருந்து ஜீவன் முக்தி அளிக்கக்கூடியவர். அவரை தான் எல்லாருமே அழைக்கின்றார்கள். ஆக்கர் ஸ்வீட்டு ஹோமே லேச்சலோ. எப்படி கூப்பிடுறாங்களா? கடவுளே ஸ்வீட் ஹோம் எங்க இருக்கோ அங்க எங்களை அழைச்சிட்டு போங்க. அபி சுக்குஹே நகி, எங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த பூமியில சுகமே இல்லை அப்படின்னு கதறாங்க. ஏஹே பிரஜா கா பிரஜா பர் ராஜ்ய சத்தியமே ராஜா ராணி பிரஜா ஹோத்தே. பாபா சொல்றாரு, இந்த உலகத்துல பிரஜா ராஜ்யம், மக்களாட்சி. ஆனா சத்தியுகத்துல ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் இருக்கிறார்கள். எப்படி ராஜா ராணி, அவ்வாறு பிரஜைகளுக்கும் சம உரிமை இருக்குது. பாபா பத்தாத்தே ஹே தும் கைசே விஸ்வக்கே மாலிக் பன்தே ஹோ. பாபா புரிய வைக்கிறார், எப்படி நீங்க இந்த விஸ்வத்தின் எஜமானனாக ஆகுறீங்க. வஹா துமாரே பாஸ் அத்தாக் அன்கினித் தன் ரேதா ஹே. அங்கே பார்த்தீங்கன்னா அளவற்ற கணக்கிட முடியாத செல்வத்தின் அதிபதியாக இருக்கிறீங்க. சோனிக்கு இன்டோக்கி மக்கான் பன்தே, தங்கக்கல்லால் மாளிகை உருவாகுது. மெஷின் से सोने की ईंटें निकलती रहती है. மெஷின் என்ன பண்ணுதா? தங்க கட்டிய அப்படியே கட் பண்ணி கொடுக்குது. அந்த தங்க கட்டி எப்படி செங்கல் எப்படி இருக்கோ அந்த சைஸ்க்கு தங்க கட்டி மிஷின் அறுத்து கொடுக்குதான். அதனால கட்டப்படுது வீடு. फिर उसमें भी हीरे जवाहरातुंगिल जड़ित रहती. அதுக்கு பிறகு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்கத்துல வைரம் வைடூரிய கற்கள் வைத்து அலங்கரிக்கப்படுது. துவாபர் மே பி கித்தனை ஹீரே தே तो लूट कर ले गए. பாபா சொல்றாங்க, சோமநாத் கோவில்ல சொல்றார், எவ்வளோ செல்வம் இருந்தது அப்ப கூட உங்கள்கிட்ட. அபி தோ குச் சோனா திக்காய் ஹி நஹி படுத்தா.
இப்போ எங்கேயாவது தங்கச் சுரங்கம் தங்கம் எங்கேயாவது இருந்து பார்க்குறீங்களா? ரொம்ப குறைஞ்சிட்டு. ஏஹே ட்ராமாமே நூந்து இதெல்லாம் ட்ராமாவில் பதிவாயிருக்குது. बाबा कहते मैं हर 5000 वर्ष बाद आता हूँ. पुरानी दुनिया के विनाश के लिए एटॉमिक बॉम्ब्स आदि बने हैं. 5000 வருஷத்துக்கு ஒரு முறை நான் வரேன். இந்த கலியுகத்தோட லாஸ்ட்ல விநாசத்துக்காக அட்டாமிக் பாம்ப்ஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ஏஹே சயின்ஸ், அணு ஆயுதங்கள், இதெல்லாம் சயின்ஸோட பவர். बुद्धि से ऐसी चीजें निकाली है जिससे अपने ही कुल का विनाश करेंगे. புத்தியில இதெல்லாம் உருவாக்கணும்னு உருவாக்கி இருக்காங்க. ஆனா அதன் மூலமாக அவங்க குலமும் அழியுது. कोई रखने के लिए तोड़े ही बनाते, ये रिहर्सल होती रहेगी. பாபா சொல்றாரு, ரிகர்சல் போட்டு பார்க்குறாங்களாம் எப்படி பவர் இருக்குதுன்னு. குண்டு ஷோகேஸில் வைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யலை, விட போகிறாங்க. நடந்துட்டு இருக்கு இல்லையா போர். जब तक राजधानी स्थापन नहीं हुई तब तक लड़ाई नहीं लग सकती. ராஜதானி எது வரைக்கும் உருவாகவில்லையோ அது வரைக்கும் யுத்தமும் முடியாது. தயாரியா தோ ஹோ ரஹி ஹை, நிறைய பாம்ஸ் இன்னும் தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்கி ஹாத் நேச்சுரல் கிளைமேட்டிக்ஸ் பி ஹோகி. அது மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து இயற்கை சீற்றங்களும் தயாராகுது. தினே ஆத்மி ஹோங்கே நஹி, இவ்வளோ மக்கள் இருக்க மாட்டாங்க. பச்சோங்கோ இஸ் புராணி துனியாக்கோ போல் ஜானா. குழந்தைகள், நீங்கள் இந்த பழைய உலகத்தை இப்போ நீங்கள் மறந்துடணும். பாக்கி ஸ்வீட் ஹோம் சொருக்கி பாதுஷாய்க்கும் யாது கர்னா. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய ஸ்வீட் ஹோம் ராஜ்யத்தை நினைங்க. இसे नया घर बनाते फिर बुद्धि में नया घर ही याद रहता. புது வீடு கட்டியாச்சுன்னா அந்த புது வீடு தான் புத்தியில் நினைவில் வருது. அபி பி நய் துனியா கி ஸ்தாபனா हो रही है. இப்போ கூட பார்த்தீங்கன்னா புது உலகத்தினுடைய ஸ்தாபனை என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. பாப் ஹே சர்வகா சத்கதி தாத்தா. பாபா அனைவருக்கும் சத்கதியின் வள்ளல். ஆத்மாய் சப் சலி ஜாயகி, எல்லா ஆத்மாக்களுமே மேலே போயிடுவாங்க. அபி நய் துனியா கி ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே. बाप है सर्व का सदगति दाता. बाकी शरीर यहाँ खत्म हो जाएंगे, आत्मा पवित्र बनेगी बाप की याद से. शरीर அந்த உலகத்தில் அழிஞ்சிடும், பாபா நினைவுல ஆத்மா சுத்தமாகி விடுகிறது. பவித்திர சரூர் பண்ணாகி தேவதாய் பவித்திர ஹைனா. ஏன்னா அடுத்த லெவல் நம்ம தேவதை ஆக போகிறோம்னா இப்போ தேவதையினுடைய குவாலிஃபிகேஷன்னா தூய்மை. அந்த தூய்மை நமக்குள்ளார இருக்கணும். उनके आगे कभी बीड़ी தாம்பூ காதி நகி ரக்கி ஜாத்தி है. தேவதைகள் சுத்தமானவர்கள். ஆகவே தேவதைகளுக்கு முன்னாடி பீடி சிகரெட் எல்லாம் வச்சு படைக்க மாட்டாங்க. வைஷ்ணவர்கள் அவங்களாம். விஷ்ணுபுரி கஹா ஜாத்தா. அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் விஷ்ணுபுரி. வகை வைஸ்லெஸ் வேர்ல்ட். அங்கே எந்த தீய குணமே இருக்காது. ஏகை விஷஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் அப்படி இல்லை, சாமிக்கு எல்லாமே வச்சு படைக்கிறாங்க. ஏ வைஸ்லெஸ் வேர்ல்டுமே ஜானாகே. பாபா சொல்கிறார், இப்போ வைஸ்லெஸ் வேர்ல்டுக்கு நம்ம எல்லாருமே போகிறோம். பாக்கி சமயத்தோடாக நேரம் ரொம்ப குறைஞ்சிட்டுங்கிறார் பாபா. ये तो खुद भी समझते एटॉमिक बॉम्ब से सब खत्म हो जाएंगे. எல்லாரும் அவங்கவுங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தெரியுது. என்ன தெரியுது? உலகத்தில் சயின்டிஸ்ட்டுக்கும் தெரியுது நம்மளாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்போம், இந்த பாமே நம்மளை அழிச்சிரும்னு. லடாய்மே லக்னி ஹீஹே, லடாய் லக்னி ஹீஹே, யுத்தம் நடந்து தான் ஆகும். போல்தே ஹே ஹம்கோ கோய் பிரேரணா கர்னே வாலா ஹம் பனா ரஹே. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்களே, யாரோ எங்களை செய்ய வைக்கிறாங்க, நாங்களாம் செய்யலை. யாரோ எங்களுக்கு தூண்டுதல் கொடுக்குறாங்க, நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்னு சொல்கிறாங்க. जानते भी हैं अपने कुल का विनाश हो रहा परंतु बनाने बिगर रख न सके. அவங்க குலமும் அழிஞ்சிரும்னு தெரியும், இருந்தாலும் பாம் பண்ணாமல் இருக்க முடியல அவங்களுக்கு. சங்கர் துவாரா வினாஷ் எபி ட்ராமாமே நோந்துகே. ஸ்ரீ பாபா சங்கர் மூலமாக வினாசம் செய்யக்கூடிய பாட்டு ட்ராமாவில் பதிவாக இருக்குங்கிறார். வினாஷ் சாமனே கடாகே, எதிரில் இருக்குது வினாசம். ஞான யஜ்ஞசே ஏ வினாஷ் ஜுவாலா பிரஜ்வலித்து ஹுயி ஹை. ஞான யஜ்ஞத்தின் மூலமாகத்தான்
விநாச ஜுவாலை என்பது உருவாகுது. அபி தும் சொர்க்கக்கே மாலிக் பன்னேலே பட் ரஹே ஹோ. இப்போ நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகிறதுக்காக தான் இந்த படிப்பை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, படித்து வருகிறீர்கள். ஏ புராணி துனியா கத்தம் ஹோ நை பன் ஜாயகி. இந்த பழைய உலகம்லாம் அழிஞ்சி புது உலகம் என்பது தோன்றும். சக்கர ஃபித்தா ரேத்தா, ஹிஸ்ட்ரி மஸ்ட் ரிப்பீட். அப்படியே அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும். பழைய ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மம் ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கு பிறகு சந்திர வம்சம், சத்திரியர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லா தர்மங்களும் வந்து விடுகிறார்கள். இதெல்லாம் குழந்தைகளுக்கு யார் படிப்பிக்கிறா கேட்குறார். நிராகார் சிவபாபா. அதை புத்தியில் வைக்கணும். அவர் தான் டீச்சர், அவர் தான் சத்குரு, மறந்துடாதீங்க. ஆகே செஹி படாய் ஷுரு கர்த்தே ஆனே செஹி. பாபா வந்தோடனே படிப்பை தொடங்கிடுறார். இஸ்லியே லிக்கா ஹுவா ஹே சிவ ஜெயந்தி சோ கீதா ஜெயந்தி. ஆகவே தான் எழுதப்பட்டிருக்குது சிவ ஜெயந்தி தான் கீதை ஜெயந்தி என்று. கீதா ஜெயந்தி சோ கிருஷ்ண ஜெயந்தி. கீதை ஜெயந்தி மூலமாக தான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜென்மம் எடுக்கிறார். சிவபாபா சத்தியுக்கு ஸ்தாபனா கர்த்தே. சிவபாபா சத்தியுகத்தை என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. அபி தும்கோ படானே வாலா கோய் சாது சந்த் மனுஷன் நகி. உங்களுக்கு பாடம் எடுக்கிறது சாதுக்களும் சன்னியாசிகளோலாம் கிடையாது. துக்கஹர்த்தா சுக்கர்த்தா பேஹத் கா பாப். எல்லாருடைய துக்கங்களை அகற்றி சுகம் தரக்கூடிய பகவான். 21 ஜனமோ கேலியே தும்கோ வர்ஷா தேத்தே. 21 பிறவி நீங்கள் நலமாக இருக்கிறதுக்காக பாபா சொத்து கொடுக்குறார். வினாஷ் தோ ஓனாகிஹே. இந்த வினாசம் கண்டிப்பாக இந்த உலகம் வினாசம் ஆகிதான் தீரும். சமைக்கலே கஹா ஜாத்தா. இந்த நேரத்துக்கு என்ன சொல்லப்படுது, யாரோ சம்பாதிச்சதை யாரோ அனுபவிக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது. சோராக்காரி பி போத்து போகி. இன்னும் போக போக காலகட்டத்தில் திருடங்களாம் ஜாஸ்தி ஆகுவாங்க. இப்போவே ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. இன்னும் போகிற கட்டத்தில் பஞ்சங்கள்லாம் ரொம்ப வந்துடும். இயற்கை கிளைமேட்டிக்ஸ் வந்துடும் இல்லையா. ஆகுபில் அக்னிகை. இன்னொரு பக்கத்தில் தீ பிடிக்கும். யஜ்யமே சப் சுவாகா ஹோ ஜாயங்கே. பாபாவுடைய இந்த ஈஸ்வரிய யஜ்யத்தில் எல்லாமே சுவாகா ஆயிடும். அபி தோடி தோடி ஆகு லகேகி. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தீ பிடிக்குது, அதுக்கப்புறம் நின்றுடுது. திரும்பி வேற இடத்துல தீ பிடிக்குது, நின்றுடுது. படி அஜுன் தேரிகே. தோடி அஜுன் தேரிகே. பாருங்க பாபா சொல்றாரு, அது வரத்துக்கு டைம்லாம் ஆகாது. சப் ஆப்பஸ் மேல் அடைங்க. எல்லாம் தங்களுக்குள்ளார சண்டையிட்டுப்பாங்க. சுடானே வாலா கோய் ரஹேகா நகி. உங்களை சண்டையிலேருந்து விடுவிக்கக்கூடியவங்களாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ரக்திக்கு நதியோं के बाद दूध की नदियां बहेगी. இரத்த ஆறுக்கு பிறகுதான் பாலாறு ஓடப்போகுது. இஸ்கோ கஹா ஜாத்தா புனி நாகிக்கு கேள். இந்த உலகத்தில் சண்டை சச்சரவு கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா, இரத்த ஆறு ஓடுது. பச்சோனே சாட்சாத்கார் பி கியா ஆங்கோ சே பி தேக்கேங்கே. குழந்தைகள் அந்த காலத்தில் சாட்சாத்காரம் பார்த்துருக்காங்க கண் மூலமாக. வினாஷ்கே பேலே பாபாக்கு யாது கர்னா. வினாசம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம பாபாவை நல்லா நினைக்கணும். தமோ பிரதான் சே ஆத்மா சதோ பிரதான் பஞ்சாவே. தமோ நிலையிலிருந்து ஆத்மா சதோ பிரதானம் ஆகிவிடும். பாப் நை துனியா ஸ்தாபன் கர்னே கே லியே தும்கோ தயார் கர் ரஹே ஹே. பாபா புது உலகத்தை உருவாக்குவதற்காக உங்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். ராஜதானி பூரி ஸ்தாபன் ஹோ ஜாயகி ஃபிர் வினாஷ் ஹோகா. ராஜ்யம் ஃபுல்லாக உருவானோன்னு வினாசம் ஆகிவிடும். अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकान फर्स्ट पॉइंट, विष्णुपुरी में चलने लिए स्वयं को लायक बनाना है. பாபா சொல்றாங்க, விஷ்ணுபுரி செல்வதற்காக தன்னைத்தானே தகுதியானவராக ஆக்க வேண்டும். சம்பூரன் பாவன் பன்னாகே. முழு தூய்மை பெற வேண்டும். அசுத்த கான்பான் தியாக கர் தேனா. அசுத்த உணவெல்லாம், அசுத்த
உணவு அசுத்தங்கள் அருந்துவதெல்லாம் தியாகம் செய்ய வேண்டும். வினாஷ் கே பேலே அப்பனா சப் குச் சஃபல் கர்னா ஹே. வினாசத்துக்கு முன்பே தன்னுடையது அனைத்தையும் வெற்றியுடையதாக ஆக்குங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஜல்தி ஜல்தி பட்கர் ஹோஷியார் ஹோனா ஹே. சீக்கிரம் சீக்கிரம் பாடத்தை படித்து புத்திசாலி ஆகுங்க. கோய் பி விகர்ம நாகோ இஸ்கா தியான் ரக்னா. என் மூலமாக எந்த பாவம் நடக்கூடாது, இதில் நம்ம அட்டென்ஷன் கவனம் கொண்டு வர வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க. பரியாதுக்கோ யாதுமே பரிவர்த்தன் கர்னே வாலே ஸ்வதஹ நிரந்தர் யோகி பவ. பாபாட்ட புகார் செய்வதை விட்டுட்டு அவர் நினைவால எல்லாத்தையுமே மாற்றம் செய்யக்கூடிய இயல்பான நிரந்தர யோகி ஆக்குங்கள். சங்கமிக்கு விசேஷத்தை அபியபி புருஷார்த் அபியபி பிரத்யக்ஷ பலன். சங்கம யுகத்தினுடைய விசேஷத்தை என்னன்னா, அப்பப்போ முயற்சி, அப்பப்போ கை கண்ட பலன், உடனடி பலன். அபி ஸ்மிருதி ஸ்வரூப் அபி பிராப்திக்கு அனுபவம். நீங்கள் பாபா நினைவு ஸ்வரூபத்தில் இருந்தீங்கன்னா அப்படியே அந்த வினாடிய பிராப்தியின் அனுபவமும் ஏற்படுது. பவிஷ்யக்கு கேரண்டி தோ ஹைஹி. எதிர்காலத்தில் கேரண்டி. லேக்கின் பவிஷ்ய சே சிரேஷ்ட பாக்ய அபிகா. எதிர்காலத்தை விட சிரேஷ்ட பாக்யம் இப்போதான் நமக்கு இருக்கு. இஸ் பாக்யக்கே நஷேமே ரஹோ ஸ்வதக யாத் ரஹேகி. தனது பாக்யத்தின் நினைவு போதையிலே இருங்க, பாபா நினைவிலே இருப்பீங்க. ஜஹ யாதுகே வகா பரியாது நகி. எங்கே நினைவு இருக்கும், அன்பான நினைவு, அங்கே புகாரே இருக்காது, எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராது. क्या करे कैसे करे होता नहीं, थोड़ी मदद दे दो ஏகே பரியாது. பகவான் கிட்ட பாபா கிட்ட சில குழந்தைகள் புகார் பண்ணுறாங்களாம், என்ன பாபா எப்படி செய்ய, இப்படி பண்ணவா அப்படி பண்ணவா, ஏன் எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா, என் மேலே கொஞ்சம் கருணை காட்டுனா என்ன, என்னுடைய நோயை நீங்கள் குணப்படுத்தக்கூடாதா பாபா, எனக்கு இவங்க தான் எனக்கு பிரச்சனையே, கொஞ்சம் அவங்கள்ட்டேருந்து நீங்கள் என்ன பிரச்சனையிலேருந்து என்னை விளக்க கூடாதா, நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணணும். இதுக்கெல்லாம் பேர் புகார். தோ பரியாதுக்கோ சோடுக்கர் சுதக யோகி நிரந்தர் யோகி பண்ணும். இப்படிலாம் பாபாட்ட பேசுறதெல்லாம் விட்டுட்டு நிரந்தர யோகி இயல்பான யோகியாக ஆகுங்கள். பாபா துக்கம் கொடுப்பாரா, நமக்கு வழி சொல்லி கொடுக்குறார், நம்ம தான் வழியின்படி நடக்கணும். ஸ்லோகன், जो स्वयं को मेहमान समझकर चलते हैं वही महान स्थिति का अनुभव करते. யாரு தன்னைத்தானே மெஹமான், மெஹமான்னா என்ன, விருந்தாளி, கெஸ்ட்ன்னு நினைக்கிறாங்களோ, கெஸ்ட்ன்னு புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவர்களே மகான் ஸ்திதியின் அனுபவத்தை செய்கிறார்கள். ஏன்னா கெஸ்ட்னா எதுவுமே நமக்கு சொந்தமே கிடையாது. எப்படி வந்தோமோ அப்படி நம்ம போகிறோம். வெறுங்கையோட வந்தோம், வெறுங்கையோட போக போகிறோம். எதுவும் எடுத்துகிட்டு வரல, எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. தனியாக வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். அவ்யக்த இஷாரா, ஏகதா விஸ்வாஸ், இதை பற்றி தான் பாபா இதில் எப்படி இன்னும் நம்ம வெற்றி, முழு வெற்றி அடையிறது. சங்கட்டன் கா பல், ஸ்னேக கா பல், एक दो को सहयोग देने का बल, सहनशीलता का बल जमा करो तो माया कभी वार नहीं कर सकेगी. பாபா சொல்றார், பரிவாரத்தினுடைய ஒரு பலம், அன்பின் பலம், ஒருவருக்கொருவர் உதவி கொடுத்து கொண்ட ஒரு பலம், அதுக்கு பிறகு சகிப்புத்தன்மையினுடைய பலம், இதெல்லாம் நீங்கள் சேமிக்கணும். இத்தனை பலத்தை சேமிக்கணும். அப்போ மாயா அவங்கள்ட்ட சண்டை போட வரவே முடியாது. இது ஜெய் ஜெய் கார்கா நாரா லகேகா. இதெல்லாம் இத்தனை பலத்தை நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா பாபா சொல்கிறாரு, வெற்றியின் முழக்கம் நாலாபுரமும் முழங்கும். जब इतने सभी अनेक होते भी एक दिखाई देंगे. இவ்வளோ பேர் இருந்தாலும் இவ்வளோ பேருக்குள்ளார ஒரு பாபா தென்படுவார். எக்கி ஹீ லகன்மே மகன், ஒரே ஒருவருடைய அன்பினுடைய ஈடுபாடு எல்லாருக்குமே இருக்கும். ஏக் ரஸ்திதி மே ஸ்தித்து ஹோங்கே,
சேமிச்சவங்க ஏக்கிற ஸ்திதியில் இருப்பாங்க. பிரத்யக்ஷத்தாக்கி நிஷானி தேக்னேமே ஆயகி. அப்பதான் பாபாவை பிரத்யக்ஷத்தா என்பது எல்லா பக்கமும் தென்படும். அப் சப்கி பிரதிஜ்ஞா ஹி பிரத்யக்ஷதாக்கோ சமீப் லாயேங்கே. பாபா ஞாபகப்படுத்துறார், நீங்க பிராமிஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, பாபாவை மிக சீக்கிரம் நான் பிரத்யக்ஷம் செய்வேன். அப்ப அந்த நேரத்தை நீங்க சீக்கிரமா கொண்டு வருவீர்கள். யாரு இந்த பலத்தெல்லாம் சேமிக்கிறாங்களோ அவங்க. அதனால பாபா என்ன சொல்றார், புகார் பண்ணக்கூடாது. பாபா எப்படி பாபாட்ட பேசணும், யோகானா என்ன, புகார் பண்றது யோகா இல்லை, என்னைக்காவது சொல்றான் அது வேற. சில பேர் அடிக்கடி ஏன் பாபா இப்படி ட்ராமா புரிஞ்சுக்கல அவங்க. ட்ராமாவில் இருக்குது கணக்கு வழக்குன்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னா வராது இல்லை நமக்கு எதுவும். அதனால பாபா நம்ம எவ்வளோ அன்பாக நினைக்க 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 இதெல்லாம் தானாக ஓடிடும். எதுவுமே நம்மள்ட்ட யுத்தம் பண்ண முடியாதுன்னு பாபா ஒரே லைனில் முடிச்சிட்டாங்க. ஓம் சாந்தி. பரமாத்மா ஸ்ரீ பாபா பரந்தாமவாசி எல்லா ஆத்மாக்களையும் பாபா தயார் பண்ணி பரந்தாமத்துக்கு அழைத்து செல்ல வந்திருக்கேங்கிறார். எல்லாருமே சாந்த உலகம், ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம், அங்கே போகிறோம். அங்கே நம்ம இருக்கிறதாக அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி. जीत लिया